தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்திய கிரிக்கெட் அணியோட எதிர்காலம் இருக்குல்ல, அதை பத்தி நாம யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களே. இதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் எதிர்பார்த்த பல பேர் எப்போ நான் வரலப்பா இந்த வாட்டி விளாட்ல அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இன்னும் சில பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இது பத்தாதுன்னு நிறைய பேர் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களால் இந்த சீசனில் கொஞ்ச நாள் தாங்க விளாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த ரெண்டு அணிகளும் டெஸ்ட் தொடரில் விளையாடினாங்க. அதில் இந்தியா ஒயிட் வாஷ் ஆனது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம மண்ணிலேயே வந்து போந்து காட்டினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன அடி இந்தியாவுக்கு! அப்போ ஏற்பட்ட ஒயிட் வாஷுக்கு பிற்பாடு ஓடிஐ டோர்னமெண்ட்யாச்சும் நம்ம ஜெயிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் மேட்ச் ராஞ்சியில் நடந்துச்சா, அந்த மேட்ச்சில் விராட் கோலி செஞ்சுரி போடுவாருங்க. ஆக்சுவலாக விராத்தும் ரோஹித்தும் வேர்ல்ட் கப்பில் விளையாடணுமா என்ன, அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் அதுக்குள்ளே எதனா பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு ஆல்ரெடி டீம் மேனேஜ்மெண்ட்டில் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதனா 2 மேட்ச்சில் சொதப்பினா போதும், அதுக்கப்புறம் ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதனால தான் விராட் கோலியோட அந்த செஞ்சுரி ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு இந்தியா முழுக்க. விராட் செஞ்சுரி போட்டுருவார்ல, அப்போ ரோஹித் சர்மா கவனிச்சிங்களா, ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு ரொம்ப ட்ராமட்டிக்காக அது இவர் செலிப்ரேட் பண்ணுவாருங்க. எப்படி விராட் கோலி ஃபீல்டிங்கில் இருக்கும்போது பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா பவுலரோட விராட் கோலி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட அதே போல் விராட் கோலி செஞ்சுரி போட்டார்னு நம்ம ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ணாரு பாருங்க. ஒரு ஆக்ரோஷமா வாயிலேருந்து சில வார்த்தைகள் வந்துச்சு. தமிழ் கெட்ட வார்த்தை தான் கண்டுபிடிச்சிருப்போம், அது ஹிந்தி கெட்ட வார்த்தை போல இருக்கு, நம்மளுக்கு சரியா பிடிபடலை. ஆனால் அவர் பேசினதுச்சு பார்த்தா ஏதோ குதர்க்கமாக சொல்லியிருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சது. பக்கத்தில் ஹர்ஷ்தீப் சிங் இவர் நின்றுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாப்ல. ரோஹித் சர்மாவோட அந்த அக்ரெசிவான வார்த்தைகள் இருக்குல்ல, அதை கேட்டு அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாப்ல. ஸோ ரோஹித் சர்மா ஏதோ ஒரு மாதிரி பேசியிருக்காருன்னு தான் தெரியுது. ஆனால் யாரை மனசில் வச்சு பேசினாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு செலிப்ரேஷனுங்க. இதை பற்றி ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட பல பேருமே மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க, ரோஹித் பாய் என்னதான் சொன்னார்னு. ஹர்ஷ்தீப்புக்கு ஃபுல்லாக குவிஞ்சிருக்கு போல இருக்கு மெசேஜஸ். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா ரோஹித் பாய் என்ன சொல்லி பேசினார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல ஹர்ஷ்தீப். அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீலி பாரி லால் பாரி காம்ரே மே பேன் முஜே நதியா பசந்த், ஏதோ ஹிந்தி பட டைட்டில் கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குல்ல. இந்த வார்த்தைகளை தான் அவர் சொன்னதை இவர் சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக இது ஒரு பிரபலமான ஹிந்தி மீமுங்க. அந்த வார்த்தைகள், நீல தேவதை சிவப்பு தேவதை அறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர், எனக்கு ஆறுகளை பிடிக்கும். புரியுதா? இது நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா இதை சொல்லலாங்க. ஆனால் ரோஹித் சர்மா சொன்னதை பொது வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம ஹர்ஷ்தீப் இப்படி கவிதை நேரத்தில் சொல்லி வச்சிருக்காப்புல. புரிஞ்சவன் பிஸ்தா. வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னா தலைவர் யார் மேலே இந்த கோவத்தை அப்படி காமிச்சாருன்னு தெரில. ஆனால் பல பேரும் கை காட்டுறது அப்படியே திரும்பி இந்த பர்சன் மேலே தான், கௌதம் கம்பீர் மேலே. ஏங்க நீங்கள் தாங்க ஃபுல்லாக யங் பிளட்டாக வேணும்னு சொல்லிட்டு ரோஹித்தையும் கோலியவும் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இந்தியன் டீமை காப்பாற்றது அந்த 2 பேர் தான். அவங்க இல்லைனா நீங்கள் காலிங்க அப்படின்ட்டு இவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கேற்ற மாதிரி மொமெண்ட் ஒன்று அந்த மேட்ச்சில் நடந்துச்சுங்க. ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீரும் அந்த ராஞ்சி ட்ரெஸ்ஸிங் ரூமில் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறோம் ஓகேவா, ராஞ்சி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ண மாதிரி தான் லிட்டரலாக அது தோண ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே. இவர்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு, இங்கே ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி தான் தோணுது. அந்த பர்சன் கிட்ட இருந்தும் இவங்க ஏதோ ஷேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இது எப்படி ரசிகர்களாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விராட் கோலி வித் ரோஹித் சர்மா வர்சஸ் கௌதம் கம்பீர் இந்த ஒரு இஷ்யூ சார்ந்து பேசியிருக்காங்க போல இருக்கு. சீனியர் பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பற்றி ரோஹித் சர்மா இவர்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு, அது எதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மந்தப்பட்ட 2 பேர் சொன்னதான் மக்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே இது போல விஷயம் நடந்ததை வீடியோவாக பார்த்துட்டு பல பேரும் என்னென்ன விஷயம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கண்டா ரசிகர்கள் சொல்கிற மாதிரி வாக்குவாதம் கூட ஹீட்டடாக அங்கே நடந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, கௌதம் கம்பீரோட ஈகோ இருக்குல்ல, அது இந்தியன் டீமோட ஃபியூச்சருக்கு ஏற்புடைய ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நபரோட தனிப்பட்ட நபரோட ஈகோ ஒட்டுமொத்த இந்தியன் டீமோட ஃபியூச்சரையும் கெடுக்காமல் இருந்தால் சரி. ஆனால் எந்த அளவுக்கு ஆல்ரெடி கெட்டு போயிடுச்சு டெஸ்ட் அரங்கு சார்ந்துன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரியாலிட்டி சொல்லட்டுமா, விராட் கோலியை ரோஹித் சர்மாவும் இந்தியாவுக்காக ஆடுறாங்கன்னா கௌதம் கம்பீர் இப்படி கெத்தாக இருப்பாப்புல அந்த ஸ்டேடியமில். அவங்க 2 பேரும் ஆடல அப்படின்னா கௌதம் கம்பீர் அப்படி தான் இருப்பாப்புல. கண்ணாடி போகிறதோட மறந்துட்டு சோகமாக கன்னத்தில் கையை மட்டும் தான் வச்சுட்டு உட்காரணும் போல இருக்கு. இதுதான் ரியாலிட்டி மக்களே. ரோக்கோவை டெஸ்ட்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கலாம், ஆனால் அவங்களா விருப்பப்பட்டு வெளியே போன மாதிரிலாம் தெரில. என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ரைட்டு, விராட் கோலி இவர் டெஸ்ட் அரங்குக்கு திரும்பணும், கேப்டனாக வரணும்,
இந்தியாவோட டெஸ்ட் வரலாற்றிலேயே இல்லாத மோசமான தருணத்தில் இப்போ இருக்கு. இதை காப்பாற்ற ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அது விராட் கோலி தான் சொல்லிட்டு சினிமா படங்களில் ஹீரோவுக்கு அப்படியே இன்ட்ரோ சீனை பில்டப் பண்ணுவாங்களே, அது போல இப்போ பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் முடிஞ்சதுமே விராட் கோலிகிட்ட கேட்டாங்க. அப்போ விராட் கோலி தெளிவாக சொல்லிட்டாப்ல, இல்லைங்க நான் ஒரே ஃபார்மெட்டில் மட்டும்தான் தொடர்ந்து விளையாடுவேன் இந்தியன் டீமுக்காக, அது ஓடிஐ ஃபார்மெட் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்காரு. இதுவும் அவராக எடுத்த முடிவு மாதிரிலாம் தெரியல. பிகாஸ் இவர் அல்டிமேட் ரன் மிஷின். இவர் நினச்சா டெஸ்ட் போட்டியில் தொடர்ந்து ஆட முடியும், ஆடக்கூடியவர், ஆட விருப்பமும் இருக்கவர். அப்போ ஏற்பட்ட சடனாக அங்கேருந்து வெளியே வர்றாருன்னா யாரும் புஷ் பண்ணாமல் நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவருக்கும் ஈகோ இருக்கும்ல, இனிமேல் ஓடிஐ மட்டும் தான் ஆடுவோன்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க அப்போவே. ஸோ பல பேர் டெஸ்ட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த நினைப்பு இதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. விராட் கோலி ஒரு விஷயம் சொன்னாப்புல, கவனிச்சிருப்பீங்க நினைக்கிற அதையும். அதாவது எப்பப்பெல்லாம் நான் போட்டியில் அதிகமாக ரன்னை குவிக்க முடியாமல் போகுதோ அந்த மேட்சுக்கு அப்புறம் நான் என்னோட நெட் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப நேரம் இருப்பேன். மற்ற போட்டிகள் சார்ந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போல் மேட்ச்சில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருப்பல, அந்த மேட்சை மனசில் வச்சு நான் அதிகமாக டைம் கொடுத்து ட்ரைன் பண்ணுவேன். எனக்கான ஃபிட்னஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே மன ரீதியாக பயங்கரமாக இருக்கும். எல்லா போட்டிகளுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உடல் ரீதியாக நான் ஃபிட்டாக இருக்கணும்ல, அதை சார்ந்த இந்த விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்னு விராட் கோலி சொல்லியிருக்காருங்க. ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து தான் லெஜண்ட் லைன்ஸ் கிடைக்கணுவாங்களே, அப்பேற்பட்ட அனுபவ வரிகள் தான் அது. எம்எஸ்டி அவர் வான்னு சும்மா இருக்காருங்க. ஆனால் அவரே இந்த பஞ்சாயத்தில் இழுத்து விட்டாங்க. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் இருக்குல்ல, இதில் விளையாடுறதுக்காக நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ராஞ்சிக்கு வந்தாங்க. ராஞ்சி தோனியோட சொந்த ஊர் வேறு இல்லையா. ராஞ்சிக்கு வந்தவங்க அன்னைக்கு நைட்டு டின்னர் கிளம்பி போயிட்டாங்க. யார்? தோனி அவர்கள் கூட டின்னர் கிளம்பி போயிட்டாங்க. தோனி கார் ஓட்ட அதை முன்னி இருக்கையில் விராட் கோலி அமர்ந்துக்கிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருந்துச்சு. நாம் அதை முதலே சொல்லியிருந்தோம், இப்படி சந்திச்சா நல்லா இருக்கும்னு. அது அப்படியே நடந்து ஒழிஞ்சுதாங்க. ஸோ இவங்க போயிட்டாங்களா, இவங்க இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாடு, இன்னும் சில இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்னு தோனி அவங்கள நேரில் கூப்பிட்டு டின்னர் வச்சாப்புல. அதை எப்படி மேனிபுலேட் ஆயிடுச்சு வெளியேனா, டெஸ்ட்டில் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணுச்சுல, அதை நம்மளாம் கொண்டாடலாம். கௌதம் கம்பீர் இப்போ எல்லாருமே பயங்கரமாக வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ணுவோன்னு இவங்க அதுக்காக ஒரு மீட்டப் போட்டாங்கன்ற மாதிரி விஷயம் வேற மாதிரி வெளியே வந்துச்சுங்க. அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா உண்மையா தெரில. டின்னர் ஈவெண்ட் நடந்தது உண்மை. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இது போல ஒரு விஷயத்த மனசில் வச்சு நடந்துச்சான்றதுலாம் அவங்கள தான் வெளிச்சம். இது முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் நெட் ப்ராக்டிஸ் செஷன் அப்போ ருத்ராஜ் கெய்க்வாடை கூப்பிட்டு கம்பீர் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன இடத்துல ஜாலியாக நீங்கள் போல இருக்கு, உள்ளுக்குள்ள எதனா பற்றி பேசிட்டீங்களா, தோனி எதனா சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு எதனா வார்த்தையை விட்டுருந்தாருன்னா சரி ஓகே விடுங்க, நம்ம இதுக்கு அதை பெருசாக்கிட்டு. இந்த டின்னர் ஈவெண்ட்லாம் முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆரம்பிச்சுதா, அதில் நம்ம விராட் கோலி சதத்தை பதிவு பண்ணுறாரு. கம்பீர் அந்த கிரவுண்டில் இருக்காரு. எம்எஸ்டி பெவிலியன் அங்கே இருக்குது. அந்த கிரவுண்டில் எம்எஸ்டி தனியாக ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி 3 பேரை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? விராட் கோலி, கௌதம் கம்பீர், எம்எஸ் தோனி. இப்போ ஏற்பட்ட விஷயம் ராஞ்சியில் நடந்திருக்குல்ல, இதுதான் ஹைலைட்டு. அதுவும் ஒரு சம ஃப்ரேமுங்க. இந்த ஃப்ரேம் பாருங்க, ஜி மாதிரி தான் இதை காட்டணும். நம்ம விராட் கோலி அடிச்சு பொழந்துட்டு இருந்தார் பாருங்க, செஞ்சுரி போட்டு. கரெக்டாக அந்த டைமில் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பவுண்டரியில் சுற்றி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அதில் எம்எஸ்டியோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி காட்டுவாப்பில். கரெக்டாக விராட்டோட பேட்டிங்கை பார்த்து எம்எஸ்டி சிலாகிக்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரேம் அமைஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் தற்செயலாக மட்டும்தான் நடக்கும், தற்செயலாக மட்டும் தான் இங்கேயும் நடந்திருக்கு. எம்எஸ் தோனி செல்ஃபி, அதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம தளபதி கிட்ட தான் அந்த தலை கண்டிப்பாக காப்பிரைட் கொடுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் காமெடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் எடுக்கிற செல்ஃபி இருக்குல்ல, அதோடு இணைச்சி இந்த செல்ஃபியை பல பேரும் ட்ரெண்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அடுத்த இந்தியன் கோச்சா தோனி வந்தால் நல்லாயிருக்கும், நான் சொல்லலை அப்படின்னு பல தோனி ஃபேன்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இதே போஸ்ட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை கிளம்புவதற்கான டைம் வந்துருச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் கௌதம் கம்பீர் 2027 வரைக்கும் இருக்க முடியும். அதுக்கு முன்னாடியே அனுப்புனா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு வேளை அனுப்புகிற பட்சத்தில் யார் அடுத்த ஹெட் கோச்சாக தான் நல்லாயிருக்கும்? ஓகே, நான் சொல்லாமே ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எம்எஸ் தோனியை மையப்படுத்தின அந்த விஷயமா. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஐபிஎல் மினி ஆக்ஷனை பற்றி தான். வர்ற 16ஆம் தேதி அபுதாபியில் மினி ஆக்ஷன் நடக்க போகுது. இது வரைக்கும் பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே பெயர்களை, அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1355 பேருங்க. இதில் எத்தனை பேர் உள்ள எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 77 ஸ்லாட்ஸு. 77 ஸ்லாட்ஸுக்கு 1355 பேர். அதான் கவர்மெண்ட் ஜாபுக்கு எதனா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாக்கா, எக்ஸாம் எழுதுகிற எண்ணிக்கை எங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. டோட்டல் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1062 பேர். அன்கேப்டு இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 928 பேர். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 293 பேர் வெளிநாட்டு வீரர்கள். இதில் 45 வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பேஸ் ப்ரைஸாக கருதப்படுற 2 கோடி ரூபாய் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்ல இருக்காங்க. இதில் கீ பிளேயரை ஒருத்தரை சொல்லிடுறேன். அவர் பேர் விரந்தீப் சிங், இந்தியன் பார்ன் மலேசியன் ஆல்ரவுண்டருங்க. இவரும் லிஸ்ட்டில் இருக்காப்புல 30 லட்சம் ரூபாய் அப்படின்ற பேஸ் ப்ரைஸுக்குள்ளே அவர் பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்திய வீரர்களில் நாமெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிளேயர்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த இந்தியன்ஸ் இருக்காங்களே, கிட்டத்தட்ட 1062 பேர் இந்த இந்தியன் பிளேயர்ஸு. இதில் வெறும் 2 பேர் மட்டும்தான் 2 கோடி ரூபாய் பேஸு கீழே வந்திருக்காங்க.
ஒருத்தர் வெங்கடேஷ் ஐயர், இன்னொருத்தர் ரவி பிஷ்னாய். இவங்களை தொடர்ந்து மயங்க் அகர்வால், ராகுல் சகர், ஆகாஷ் தீப், சர்ஃப்ராஸ் கான், சிவம் மாவி, நவ்தீப் சைனி, KS பரத், சேட்டன் சக்காரியா, குல்தீப் சென், பிருத்வி ஷா. எப்படிலாம் வர வேண்டிய பிளேயர்னு எல்லாம் நினச்சும் தெரியுமா பிருத்வி ஷாவை? ஆனால் கிரிக்கெட் எதிர்காலமே பாடுந்த மாதிரி அடிச்சிங்க அவருக்கு. சந்தீப் வாரியர், உமேஷ் யாதவ், அப்புறம் சிஎஸ்கேவோட தரமான 2 தயாரிப்புகள், ஒன்று ராகுல் திரிபாதி, இன்னொன்று தீபக் ஹூடா. இவங்க எல்லாரும் இந்த ஆக்ஷனில் முக்கியமான பிளேயர்ஸாக, இந்தியன் பிளேயர்ஸாக கருதப்படுறாங்க. ப்ரோ, அந்த கடைசியில் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரு கண்டா அவங்க திடீர்னு ஃபார்மு கேமுங்க வந்துட்டு அடித்து துவைக்க ஆரம்பித்தாலும் நம்மளுக்கே கடுப்பாக இருக்கும். ஏன்ப்பா சிஎஸ்கேல இருக்க போல இப்படிலாம் இல்லை, அங்கே போய் இப்படி ஆடுறீங்களான்னு. அந்த மேட்சிங் நடக்க தான் பார்ப்போம். ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 43 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அப்படின்ற பேஸ் லைன் கீழே வந்திருக்காங்க. இந்த ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கார்ல, அவரு நான் வரேங்க IPL விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே பல டீம் மேனேஜ்மெண்ட்டும் சந்தோஷம், சரி இங்கிலீஷை உள்ளே தூக்கி விடுறது அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா தான் இருப்பாச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா 100% மேட்ச்சில் என்னால் 25% மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்ட்டாரு. புரியுதா? முக்கால்வாசி போட்டியில் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டாப்புல. ஆனால் நான் வரேன் 25% மட்டும் விளாட்றேன் அப்படின்னு இருக்காரு. இதை நம்பி எந்த டீம் எடுப்பாங்கன்னு தெரிலங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், மேத்யூ ஷார்ட், ஷான் அபாட், ஆஸ்டன் ஐகர், பென் கட்டிங் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்டோர்க். இதில் இருந்து எந்த ஆஸ்திரேலியா தயாரிப்பு நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் சிஎஸ்கே இன்னும் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல பேரும் கிரீன் கிட்ட போவீங்க, கிரீனை தாண்டி வேறு யாராவது? ரைட்டு. அடுத்து நியூசிலாண்ட்லேருந்து யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு இந்த ஆப்ஷனில் மெயின் பிளேயர்ஸு ஃபின் ஆலன், மைக்கேல் பிரேஸ்வெல், டிவான் கான்வே. ஒரு காலத்தில் நமக்கு ஓப்பனிங்கில் அவர் தான், பட் நிலைமை பார்த்தீங்களா? ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன், ஆடம் மில்னே, டேரல் மிச்சல், வில்லியம் ஓரூர்க் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ கான்வே, மிச்சல் அண்ட் ரவீந்திரா 3 பேரும் சிஎஸ்கேவோட பெரிய ஆளுலாம் வருவாங்கன்னு நினச்சோம். என்ன பண்ணுறது, கையை மீறி போயிடுச்சே. நியூசிலாந்தோட ஒருத்தர் சிஎஸ்கேக்கு கோச் பண்ணும்போது நியூசிலாந்து பிளேயர்ஸாக ஒரு களைச்சி எடுப்பா இருப்பான்னு பல பேர் குற்றச்சாட்டினாங்களே, அதனால என்னவோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. மினி ஆக்ஷனில் கம்மி ஆக்ஷன் ப்ரைஸில் இவங்களை உள்ளே எடுக்க முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த டீம்லேருந்து யாரெல்லாம் இந்த முறை வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸு ஜெரால்ட் கோல்சி, எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பவுலருங்க, என்ன அக்ரஷனு. டேவிட் மில்லரு, தலைவனுக்கு சம ஜாக்பாட், அதை பற்றி நான் போக சொல்கிறேன். லுங்கிங்கிடி, ஆண்டி நோக்கியா, ரேலி ரூசோ, ஜப்ரேஷ் ஷம்சி அண்ட் டேவிட் வீசு. இதிலிருந்து யார் சிஎஸ்கே வந்தால் சிறப்பாக இருக்கும்? நிறைய பேர் கண்ணு கோட்ஸே கிட்ட போதில். ஓகே, அடுத்து ஸ்ரீலங்கா தரப்பில் பார்த்தீங்கன்னா தீக்ஷானா, அசரங்கா, பத்ரனா வெளியே வச்சு பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ஹோல்டர், ஹோப்பு, அகில் ஹுசைன். எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே அகில் ஹுசைன் மேலே நிறைய பிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்சாரி ஜோசப். அண்ட் ஆப்கான் சைடில் பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், நவீன் உலகக்கு. பங்களாதேஷ் சைடில் பார்த்தீங்கன்னா முஸ்டபிசர் ரஹ்மான். இவங்கள இப்போதைக்கு கீ பிளேயர்ஸாக பார்க்கப்பட்டு இருக்கேன். அந்த நாடுகளும் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களா. இங்கிலாந்து, அந்த டீம்லேருந்து சிஎஸ்கேக்கு யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சிஎஸ்கேல இங்கிலாந்து பிளேயர்ஸ் பெருசாக சோபிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே, ரைட் விடுங்க. கஸ் அட்கின்சன், டாம் பேண்டன், டாம் கரன், லயாம் டாசன், பென் டக்கெட், டேனியல் லாரன்ஸ், லியாம் லிவிங்ஸ்டனுக்கு சம ஜாக் பாட்டுங்க, சாமுவல் மில்ஸ் அண்ட் ஜேமி ஸ்மித். இதிலிருந்து சிஎஸ்கே யார் வந்தால் சிறப்பாக இருக்கும்? ஓகே, இதில் கடைசியாக ஒருத்தர் சொன்னல, ஜேமி ஸ்மித். ஆக்சுவலாக அவரை பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். கேகேஆருக்கு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை, சிஎஸ்கேவுக்கு நல்ல ஓவர்சீஸ் ஓப்பனர் தேவை பேக்கப்புக்கு, டிசிக்கு ஒரு நல்ல ஓப்பனர் ஓவர்சீஸில் தேவை, அண்ட் பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படும். இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கிட்டா ஜேமி ஸ்மித் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் தி டார்க் ஹார்ஸா நான் இவர் தான் சொல்கிறேன். இந்த 2026 ஐபிஎல் சீசனில் மேக்ஸ்வெல் ஆட போகிறது கிடையாதுங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த டோர்னமெண்ட் மட்டும் தான் ஆட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் ரசல் சமீபத்தில் புலம்பியிருந்தார் பாருங்க. ஏங்க, நான் கேகேஆருக்காகவே ஆடணும்னு நினைக்கிறவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, ஆனால் எனக்கு வேறு ஜெர்சிலாம் எனக்கு மாட்டி என்னென்ன டீமோட ஜெர்சிலாம் மாட்டி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அது இதுன்னு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப என் மனசு நொந்து போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கில் ரிட்டையர் ஆகிறன்ட்டாருங்க ஐபிஎல் இருந்து. யார்? ரசல். ஸோ ரசலும் கிடையாது, மேக்ஸ்வெலும் கிடையாது. ரசல் இருந்தால் ரிட்டையர் ஆனாலும் கேகேஆர் அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு பேர் ஏற்றிடுவாங்க. மொயின் அலியும் கிடையாது, ஃபேஃபும் கிடையாது. ஏன்னா மொயினும் ஃபேஃபும் பிஎஸ்எல் ஆட போயிடுறாங்க. ஸோ ஐபிஎல்லில் அவங்க இந்த வாட்டி விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிவிங்ஸ்டன், மில்லர், இந்த 2 பேருக்கும் செம ஜாக் பாட்டுங்க இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில். யாரு கண்டா 15 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க ஒவ்வொருத்தரும் ஏலத்தில் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கேகேஆர் கிட்டத்தட்ட 64 கோடியே 30 லட்சம் ரூபாவோடு அவங்க பர்ஸில் ரெடியாக வச்சுட்டு வெயிட்டான பர்ஸ். இப்போதைக்கு ஐபிஎல் மினி ஆக்ஷனில் அதிகமான பிளேயர்ஸை எடுக்கிற கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. 2வது இடத்துல சிஎஸ்கே, நம்ம கிட்ட பர்ஸில் 43 கோடி 40 லட்சம் ரூபா இருக்குது. ஸோ இந்த 2 அணிகளுக்கு இடையில மட்டும்தான் மினி ஆக்ஷனில் பெரிய போட்டியாக போக போகுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஏலம் மூலமாக சிஎஸ்கேவுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.